பிள்ளைகள் அப்ப கடைசியா என்ன பார்த்துனாங்க? திரிகோண கணித வீதங்கள் படிச்சினாங்கல்ல. சைன் கோஸ் டேன் படிச்சினாங்க. அதை திருப்பி பார்த்துட்டு கேள்விக்கு போவோங்க. அப்ப அந்த நீளங்களை அமைப்பொண்டு கீற சொல்லி சொன்னானல்ல. நீளங்கள் அளந்து பார்த்து கல்குலேட் பண்ணி பார்த்துனீங்களா? சரியா வந்ததா பெருமானங்கள்? அன்னைக்கு கடைசியா திரிகோண கணித வீதங்கள் படிச்சினாங்க. ஒவ்வொரு பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்கள் என்னென்ன பக்கம் ஒரு கோணத்தை வச்சுக்கொண்டு பக்கங்கள் வச்சுனாங்க. ஒரு கோணம்ன்றது என்ன? 30 தான் கோணம். அதாவது பிஓஏ என்ற முக்கோணியில் முக்கோணி ஓபிஏ, முக்கோணி ஓபிஏல கோணம் பிஓஏக்கு பிஓஏ இந்த கோணம், இந்த முக்கோணி எடுக்கலாம். சரியா? இந்த முக்கோணி பிஓஏ என்ற முக்கோணியை எடுக்கலாம். சரியோ? பிஓஏ என்ற முக்கோணியை எடுத்திருக்கலாம். இந்த முக்கோணிக்கு பிஓஏ கோணத்தை வச்சுக்கொண்டு அதுக்கப்புறம் திரிகோண கணித விகிதங்கள் படிக்கிறாங்க. அதாவது பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை தான் திரிகோண கணித விகிதங்கள் சொல்றாங்க. சரியோ? பைதரசைத்துல என்ன படிச்சாங்க? 3 பக்கங்கள் மட்டும் சம்மந்தப்படும். இங்க என்னத்த சம்மந்தப்பட போனா பக்கமும் சம்மந்தப்பட போகுது, கோணமும் சம்பந்தப்பட போகுது. சரியோ? பக்கமும் சம்பந்தப்படும், கோணமும் சம்பந்தப்படும். அப்ப கோணங்களும் பக்கங்களும் தரப்போகுது. அப்ப முக்கோணி ஓபிஏல கோணம் பிஓஏ எடுக்கிறேன். பிஓஏ எவ்வளவு? 30 வாய். அந்த 30 வாய்க்கு விகிதத்தை நம்ம தான் காண போறோம். அப்ப முதலாவது விகிதம் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இந்த கோணம் இருக்கிறதோ, இந்த கோணத்தை வச்சு கொண்டு வரைகிறது. எதிர்பக்கம் இது, செம்பக்கம் இது. எதிர்பக்கம் 1 சென்டிமீட்டர். இந்த நீளத்தை அன்றைக்கு ஓவை வந்து 11 சென்டிமீட்டர், ஓஎக்ஸ் 11 சென்டிமீட்டர். சரியோ? ஓவை 11, ஓஎக்ஸ் 11. இது 11 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுவும் 11 சென்டிமீட்டர். அதுல இந்த ஓபி என்றது 2 சென்டிமீட்டர், ஓக்யூ என்றது 4 சென்டிமீட்டர், ஓக்யூ என்றது 4 சென்டிமீட்டர். அப்ப 4ன்னா 4 2 போனா இது 2. ஓஆர் வந்து 7 சென்டிமீட்டர். இதுண்டா இது 2, இது 2, 4 மொத்தம் 7. அப்ப இது 3 சென்டிமீட்டர். சரியோ? இந்த நீளம் நீங்க அளக்க சொல்லணும். இந்த நீளம் இதுல இருந்து செங்குத்து வரைஞ்சு இந்த நீளத்தை அளக்க சொல்லணும். அளக்க 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி இதுல இருந்து செங்குத்து வேக இந்த நீளத்தை வந்து பாத்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் அமைப்பின்படி செய்யணும். இந்த 30 வகை அமைப்பின்படி இருக்கணும். அதே இடத்துல செங்குத்து இது செங்குத்து இதுல இருக்கணும். இது சமவெட்டி செங்குத்துல செங்குத்து செங்குத்துக்கு வரும். சரியோ? அப்ப இது சன்மோனம், இதே சன்மோனம். சரியா? இது 3 வருஷம். இந்த நிலத்தை அளந்தீங்கன்னா 3 வருஷம் இது 2 சென்டிமீட்டர் வேறும், இது 1 சென்டிமீட்டர். அமைப்பின்படி சரியா திரும்பிங்கன்னா இந்த அளவு சரியாக பிழைக்காது. சரியோ? அதே மாதிரி இந்த பக்கங்கள் அழைக்க இது வர்க்கமூலம் 3 பேர் கிட்டத்தட்ட 1 வருஷம் வேலை கிட்ட வேறு ரெண்டாடியே நான் வர்க்கமூலம் 3 மூலம் விளக்கத்தை கடி போட்டு வர்க்கமூலம் 3, இதுவும் வர்க்கமூலம் 3, இது 1 வருஷம் வர்க்கமூலம். சரியோ? அப்ப இந்த நீளத்தை அளந்தீங்கன்னா வர்க்கமூலம் 1 எவ்வளவு? 1 வருஷம் வேலை கிட்ட வேறு. அதே மாதிரி இதுவும் அப்படிதான் 1 வருஷம் வேலை கிட்ட வரும். மொத்த நீளம் ஓசி என்ன வருமெண்டா கிட்டத்தட்ட 6.06 கிட்ட வரும். ஓசி வந்து 6 மொத்த நீளம் 6.06 கிட்ட வரும். நீங்க அளந்து பார்த்து சரியா அமைப்பின்படி கீறுவீங்களா இருந்தா அளக்கேக்க 6.06 இந்த ஓசி வரும். மொத்த ஓ இருந்து சீக்கான. அதே மாதிரி ஓஏ வந்து 1.7 கிட்ட வரும். ஓபி வந்து 3.4 கிட்ட வரும். சரியா? அப்ப நான் முக்கோணி ஓபிஏ முதல்ல கலைப்போம். ஓபிஏக்கு முதல்ல கோணம் எந்த கலைக்கிறோம்? பிஓஏ கலைக்கிறோம். 30 வாயை கலைக்க முதல்ல கலைக்க வேண்டியது எதிர்பக்கத்தின் செம்பக்கம். எதிர்பக்கம் எது? இந்த கோணத்துக்கு எதிராக இருக்கிறது 1. செம்பக்கம் எது? 2. அப்ப என்னட்டு வரும்? ஒன்னுங்கள் 2 வரும். சரியா? ஒன்னுங்கள் 2. அப்போ அடுத்ததை கலைக்க போறோம். அடுத்தது அயற்பக்கத்தையும் செம்பகம். முதல்ல எதிர்பக்கத்தை கழிச்சினாங்க, செம்பகத்தையும் கழிச்சினாங்க. இப்ப இந்த கோணத்தை வச்சுக்கோங்க, இந்த கோணத்தை தான் வச்சுக்கொண்டு அயற்பக்கத்தையும் செம்பகத்தையும் கழிக்கும். அயற்பக்கம் அளவு வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 3. செம்பகம் அளவு
2. அப்ப வர்க்கமூலம் 3 2. சரியோ? வர்க்கமூலம் 3 2. அடுத்தத கலைக்க போறோம். எதிர்பக்கத்தின் இப்ப செம்பக்கம் இது ரெண்டுலயும் செம்பக்கம் சம்பந்தப்பட்டது. அடுத்தது செம்பக்கம் இல்லாம கலைக்கணும். செம்பக்கம் இல்லாம எதிர்பக்கத்தை அயற்பக்கத்தை இந்த கோணத்தை கொண்டு கலைக்கணும். இந்த கோணத்துக்கு எதிர்பக்கம் அளவு 1, அயற்பக்கம் அளவு 2. அப்ப எதிர்பக்கம் அளவு பிஏ. பிஏ தான் எதிர்பக்கம். அயற்பக்கம் வர்க்கமூலம் 3. பிஏ அளவு 1. ஓஏ அளவு இதானே அயற்பக்கம். இந்த கோணத்துக்கு அயல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அயற்பக்கம். ஓஏ அளவு வர்க்கமூலம் 3. சரியோ? அப்ப இந்த எதிர்பக்கத்தின் செம்பக்கம் சம்பந்தப்படுதல் நான் சொன்னான் பக்கங்கள் இந்த விஷயத்துல பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் கோணம் சம்பந்தப்படும். இப்ப கோணம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கோம் இல்ல, எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம் விகிதத்தை மட்டும்தான் எழுதியிருக்க, கோணம் எழுதிய. சரியோ? இப்ப கோணம் எழுதுவோம்டா இந்த 30 பாகையை வைத்துக்கொண்டு சிறப்பு பெயர் கொண்டு கோணத்தை எழுத போறோம். அதான் கடைசி வகுப்புல படிச்சினாங்க சைன் கோஸ் டேன் இது படிச்சினாங்க. அப்ப சிறப்பு பெயர் என்றா சைன் என்ற ஒரு சிறப்பு பெயரை வச்சு நாங்க எழுத போறோம். எதுக்கு? எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுறபடியா சைன் கலைப்பம். சைன் 30 பாகை. 30 பாகையுடைய சைன் பெருமானம் என்னவா இருக்குமாண்டா எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். பிஏ எதிர்பக்கம். ஓபி எதிர்பக்கம் அளவு எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். இதுதான் சைனுடைய விஷயம். சரியா? எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். அப்ப எதிர்பக்கம் அளவு சைன் 30 அப்படியே இருப்ப எதிர்பக்கம் அளவு 1. 1 தானே 1 சென்டிமீட்டர். பிஏ அளவு 1. பிஏ தானே இங்க பாருங்க. பிஏ சரியா? நடிவளம் விளக்கு அடிவளும் பிஏ எங்கள் ஓபி. இதான் சைன். சரியா? சைன் 30. சரியோ? சைன் 30 பெருமானம் இருக்கு. அதே மாதிரி இது எதிர்பக்கத்தை சம்பந்தப்படுத்துற சைன் 30 எதிர்பக்கத்தை சம்பந்தப்படுத்துற சைன். இப்ப அயற்பக்கம் இருக்கிறார்களோ இதற்கு எழுத போறேன், அயற்பக்கத்துக்கு எழுத போறேன். அயற்பக்கத்துக்கு எழுதினா இதே கோணத்துக்கு சிறப்பு பெயர் இன்னொரு சிறப்பு பெயர் கொடுக்க போறேன். அதுதான் சிஓஎஸ் கோஸ். கோஸ் 30 சிறப்பு பெயர் கோஸ் 30. அயற்பக்கத்துக்கு செம்பக்கம். அயற்பக்கத்துக்கு சோடாளுங்க நீங்க ஃபுல்லாளுங்க. சரியா? செம்பக்கம். அயற்பக்கம் அளவு ஓஏ தானே அயற்பக்கம். ஓஏ தானே அயற்பக்கம். ஓஏ அயற்பக்கம். செம்பக்கம் இது அப்படியே இருக்கும். அயற்பக்கம் ஓபி செம்பக்கம். ஓஏ அளவு ஓஏங்கள் ஓபி அளவு வர்க்கமூலம் 3 இது 2. அடிக்குதானுமோ ஓஏ என்பது வர்க்கமூலம் 3 2. சரியா? வர்க்கமூலம் 3 2. அப்ப சரியோ? கோஸ் 30 வர்க்கமூலம் 3 2. சைன் 30 எவ்வளவு 1 2. இப்ப அடுத்த இந்த 2 விஷயம் வச்சுட்டான். செம்பக்கத்தோட சம்பந்தப்பட்டது ரெண்டுங்க வச்சிருக்கான். கொசன்னத்தோட சம்பந்தப்பட்டது அயற்பக்கத்தோட சம்பந்தப்பட்டது. சைனத்தோட சம்பந்தப்பட்டது எதிர்பக்கத்தோட சம்பந்தப்பட்டது. அடுத்தது டேன கதைக்க போறோம். டேன் என்னன்னு கதைக்க போறோம்டா எதிர்பக்கமும் அயற்பக்கமும். அப்ப அடுத்தது கிடப்போது டேன். டேன் 30 சமன் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம். இது அப்படியே எதிர்பக்கம் அளவு பிஏ. அயற்பக்கம் அளவு ஓஏ. அப்ப எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்பட்டா டேன் 30. எதிர்பக்கமும் அயற்பக்கமும் சம்பந்தப்பட்டா டேன் 30. அயற்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்பட்டா கோஸ் 30.
எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்பட்டா அது சைன். சரியா? அப்ப cos 30 சரியா? sin cos tan இது விளங்குதா? திருவோண வீதம் விளங்குதோ? அப்ப இங்க பாருங்க, ஒரே ஒரு முக்கோணியை தான் காய்ச்சிருக்கு. ஓபிஏ என்ற முக்கோணியை வச்சு காய்ச்சிருக்கு. ஓபிஏ என்ற முக்கோணிக்கு மூன்று விஷயம் காய்ச்சிருக்கிறேன். சைன் கோஸ் டேன் சிறப்பு பெயர் வச்சு காய்ச்சிருக்கிறேன். அப்ப 30 ஒரு கோணத்துக்கு சைன் பெருமானம் 30 ஒரு கோணத்தின் சைன் பெருமானம் வந்து எவ்வளவு இருக்கு? 1/2 அரேயா இருக்குது. அரே என்னென்ன வந்தது? சைன் 30 எதிர்பக்கத்தின்கள் சம்பக்கம். ஒரு கோணம் சிறப்பு பெயர் சம்பந்தப்படுது, எதிர்பக்கமும் செம்பக்கமும் சம்பந்தப்படுது. முதல் படிச்சாங்களே எதிர்பக்கமும் செம்பக்கம் சம்பந்தப்பட்டா இப்ப சைன் ஒரு கோணம் தெரியுமா இருந்தா, இந்த கோணம் தெரியுமா இருந்தா ஏதாவது ஒன்று பக்கத்தை காணலாம். இப்ப எதிர்பக்கமும் செம்பக்கம், அதாவது பைதரஸ் தேற்றத்துல 3 பக்கங்கள் சம்பந்தப்படும். இதுல 2 பக்கங்களும் ஒரு கோணமும் சம்பந்தப்படும். ஒரு கோணத்தின் சிறப்பு பெயரும் சம்பந்தப்படுது. 2 பக்கங்களும் ஒரு கோணத்தின் சிறப்பு பெயரும் சம்பந்தப்படுது. காரணம் எல்லாத்தையும் அப்படிதான். இதுல கொஸ் எடுத்தீங்கன்னா 2 பக்கம் சம்பந்தப்படுது, ஒரு கோணத்தின் சிறப்பு பெயர் சம்பந்தப்படுது. சரியோ? அதே மாதிரி டேன் எடுத்தீங்கன்னா 2 பக்கங்கள் சம்பந்தப்படுது, ஒரு கோணம் சிறப்பு பெயர் சம்பந்தப்படுது. அப்ப உங்களுக்கு தனியா இப்போ பைதரஸ் தேற்றத்துல வந்து 2-3 பக்கங்கள் தெரியும். 2 பக்கங்கள் தெரிஞ்சா ஒரு பக்கத்தை காணலாம். இதுல ஒரு பக்கமும் ஒரு கோணமும் தெரிஞ்சா என்னதை காணலாம்? இன்னொரு பக்கத்தை காணலாம். அதே மாதிரி ஒரு பக்கமும் 2 பக்கம் தெரிஞ்சா ஒரு கோணத்தையும் காணும். விளங்குற விஷயம். அதாவது இந்த சமன்பாடுல சைன் 30 வச்சுக்காங்க. இந்த பக்கம் தெரியுமா இருந்தா, இந்த பக்கம் உங்களுக்கு பிஏ தெரியும் என்றா, பிஏயும் சைன் 30 தெரியும்டா ஓபிய காணலாமோ இல்லையோ? ஓபிய காணலாம். இந்த கோணம் சைன் பெருமானமும் இந்த பக்கத்துல பெருமானம் தெரியுமா இருந்தா ஓபிய காணலாம். சரியோ? ஓபிய காணலாம். அதே மாதிரி இப்ப இந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியுமா இருந்தா சைன் 30 தான் கண்டுக்கணும். இந்த பிஏ 1 சென்டிமீட்டர், ஓபி 2 சென்டிமீட்டர். இந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியுமாண்டா, பக்கங்களுக்கு கிடையாது வீதம் தானே சைன் 30. அப்ப சைன் 30 வந்து சைன் 30 எவ்வளவு? அரே. அப்ப இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுமாண்டா சைன் 30 காணும். சரியா? சைன் 30 அரேண்டா இப்ப ஏதாவது ஒரு கோணம் கண்டு வைங்களேன். 30 பாகங்களுக்கு தெரியாது. 30 பாகம் இப்ப தெரிஞ்சு ஒண்ணுதான் கழிச்சுனாங்க. 30 பாகங்களுக்கு தெரியாது ரெண்டா. இப்ப நான் தெரியாத எக்ஸ் தானே வைப்பேன். சைன் என்ன வைப்பேன்? எக்ஸ் வைப்பேன். எக்ஸ் பாருங்க, சைன் எக்ஸ் இதே இருக்கு. இந்த கோணம் எக்ஸ் இருக்கு. இந்த கோணம் 30 இல்லாம எக்ஸ். அப்ப ஒன்றைங்கள் எதிர்பக்கத்தைங்கள் செம்பக்கம் தானே. எதிர்பக்கம் அளவு 1, செம்பக்கம் அளவு 2, ஒன்றைங்கள் 2. அப்ப சைனுண்ட விஷயம் அந்த ஃபார்முலா வந்து எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்ப ஒன்றைங்கள் 2. இப்ப சைன் ஒன்றைங்கள் 2டா நீங்கள் எக்ஸா கண்டுபிடிக்கலாமே இல்லையோ? கண்டுபிடிக்கலாம். மடக்கையில லொக்கண்டு இருந்தா லொக் எக்ஸ் படிச்சிருப்பீங்க. லொக் எக்ஸ் ஒரு 3டா இந்த எக்ஸா கண்டுபிடிக்கலாமே இல்லையோ? முரண்மடக்க வாக்கல வேணும். ஆன்டிலாக் 3 கண்டிங்களா எக்ஸ் வருமானம் வரும். அதே மாதிரி இங்க சைன் எக்ஸ் அரேண்டா இது இந்த சைன் இங்க சைன் எக்ஸ் அரேண்டா என்னன்னு கண்டுபிடிக்க மாட்டேன். எக்ஸா காணிக்க இப்படி எழுதுவோம். சைன் இன்வர்ஸ் ஒன்றிங்கில் அரே சைன் இன்வர்ஸ் 1. இந்த சைன் அங்கால சைன் இன்வர்ஸ் 1 நண்டு சைன் இன்வர்ஸ் 1 நண்டு. சரியா? சைன் எக்ஸ் அப்படி எழுதுவோம். சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எல்லாரும் இப்படி ஞாபகம் வச்சுருங்களேன். பெருக்க சைன் பெருக்கப்படுற மாதிரி வச்சிருக்கோம். இந்தியால சைன் கீழே வேணும். சைன் எக்ஸ் ஒன்றிங்கள் எக்ஸ் என்ன போடுங்க, எக்ஸ் இந்த சைன் ஒன்னு போடுங்க. அதே மாதிரி சைன் இந்தியால பெருக்கப்படுறது இந்தியால பிரிவடைக்க சைன் எக்ஸ் இப்ப இங்க எக்ஸ் ஒரு 2 பெருக்கப்படுதுன்னா 2 இந்த சயம் ஒன்றிங்கள் 2 என்ன எழுதலாம். 2 இந்த சயோரா இருக்கிறது எழுதலாமല്ലോ. ஒன்றிங்கள் 2 என்ன எழுதிய 2 இந்த சயம். அதே மாதிரி சைன் இந்தியால பெருக்கப்படுற சைன் அங்கால போய் பிரிபட்டா சைன் இந்த சயம் விளங்கு. அப்ப
சைன் இப்படி எழுதலாம் இல்லையோ, சைன் சாய் வந்து புள்ளிகள் ரெண்டு உங்களோட அட்டவணை கிடக்கு 11 புத்தகத்துல 10ஆம் புத்தகத்துல எங்க அந்த சைன் டேபிள் கிடக்கு எனக்கு 12ஆம் ஆண்டு இதுல 10ஆம் ஆண்டுல இருக்காது. சைன் கொஸ்டின் டேன் டேபிள் இருக்கு. இப்ப சைன் இன்வர்ஸ் அறிய வரும். அதே மாதிரி கொஸ் இன்வர்ஸ் என்னட்டு வரும் சொல்லுங்க. கொஸ் இன்வர்ஸ் என்னட்டு வரும் இதே மாதிரி எக்ஸ் எழுதிக்க கொஸ் இன்வர்ஸ் என்னட்டு வரும் பாருங்க. கொஸ்டுகளே ரியல் தர்க்கமூலம் மூணுங்கள் ரெண்டு பெருக்கப்படுற கொஸ் அங்கால ரெண்டு வரும் கொஸ் இன்வர்ஸ். அப்ப கொஸ் எக்ஸ் தர்க்கமூலம் மூணுங்கள் ரெண்டு வரும். கொஸ் எக்ஸ் என்னட்டு வரும் தர்க்கமூலம் மூணுங்கள் ரெண்டு. cos x வர்க்கமூலம் மூணுங்கள் ரெண்டுடா x என்னட்டு வரும் cos இன்வர்ஸ் வர்க்கமூலம் மூணுங்கள் ரெண்டு. நான் படிப்பேன். அதே மாதிரி tan எழுதியேங்க tan இல்ல tan tan இன்வர்ஸ் என்னட்டு வரும் ஒண்ணுங்கள் வர்க்கமூலம் மூணு x என்னட்டு வரும் tan இன்வர்ஸ் ஒண்ணுங்கள் வர்க்கமூலம் மூணு. சரியா? எல்லாரும் படிப்போம், குழப்பம் வேணாம. அப்ப சைன் இந்த பக்கம் தெரியுமாண்டா. இந்த கோணத்தை காணலாமா இல்லையோ, கோணத்தை காணலாம், எக்ஸா காணலாம். இது எக்ஸ் வச்சீங்கன்னா காணலாம். சரியோ? அதே மாதிரி இந்த கோணம் தெரியும், இந்த பக்கம் தெரியும் ரெண்டா, இந்த பக்கம் தான் காணும். அதே மாதிரி இந்த கோணம் இந்த பக்கமும் இந்த கோணமும் தெரியுமாண்டா, இந்த பக்கம் தான் காணும். இந்த பக்கமும் இந்த கோணமும் இந்த பக்கமும் தெரியுமாண்டா, இந்த பக்கமும் தெரியுமாண்டா, இந்த பிஏ என்ற பக்கத்தை காணும். இவ்வளவு விஷயம். அதாவது மூன்று மூன்று விஷயம் தெரியுமாண்டா, அதுல ஒரு விஷயம் தெரியாட்டி மற்ற ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கோ காணலாம். மூன்று விஷயத்துல ரெண்டு விஷயம் தெரியுமாண்டா ஒரு விஷயத்தை காணலாம். பரிசத்துல படிச்சுனாங்க மூன்று பக்கங்கள்ல ரெண்டு பக்கம் தெரியுமாண்டா ஒரு பக்கத்தை காணலாம். அதே மாதிரி இங்க கோணமும் கோணத்துல சிறப்பு பெயரும் ஒரு பக்கமும் தெரியுமாண்டா மற்ற பக்கத்தை காணலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கங்கள் தெரியுமாண்டா கோணத்தின் சிறப்பு பெயரையும் காணும். அதான் கோணத்தை காணணும். சரியோ? ஒரு கோணமும் ஒரு பக்கமும் தெரியுமாண்டா மற்ற பக்கத்தை காணலாம். அதே மாதிரி ரெண்டு பக்கம் தெரியுமாண்டா கோணத்தையும் காணலாம். சரியோ? அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் sin 30 பெருமானம் அரை இது தெரிஞ்சு வச்சிருக்கோம். sin 30 அரை cos 30 எவ்வளவு வர்க்கமூலம் மூன்றிங்கள் ரெண்டு tan 30 புண்டிங்கள் வர்க்கமூலம் மூணு. சரியோ? இது விளங்குதா? எதற்கு வச்சிருக்கோம் முக்கோணி ஓபிஏக்கு வச்சிருக்கோம். முக்கோணி ஓபிஏக்கு வச்சிருக்கோம். இதே மாதிரி முக்கோணி ஓபி கியூக்கு கதைக்கலாமே இல்லையோ. முக்கோணி ஓபி கியூக்கு என்ன கதைப்பியல் முக்கோணி ஓபி கியூக்கு இதே கோணம் 30 தெரியும் தானே. அப்ப பிஓ கியூக்கு கோணம் பிஓ கியூக்கு முக்கோணம் ஓபி கியூவில் பிஓ கியூக்கு கோணம் பிஓ கியூக்கு பாதிக்கப்படும். பிஓ கியூ இதே sin 30 இருப்போமோ sin 30 சிறப்பு பேரை வச்சு எழுத போறோம். sin சிறப்பு பேர் எழுதுவோம். சரியோ? சரியா? எழுதிங்களானே. sin 30 என்ன எழுதுவோம் எதிர்பக்கத்தை இங்கு இந்த முக்கோணி என்ன முக்கோணி OBQ என்ற முக்கோணி இரண்டாவது செங்கோண பெரிய முக்கோணி. அப்ப திரிகோண கணித வீதங்கள் பாதிக்கணும்னா முக்கோணம் என்ன இருக்கணும் செங்கோண முக்கோணியா இருக்கணும். கட்டாயம் செங்கோண முக்கோணிக்கு தான் இந்த சைன் கோஸ் டேன் மூன்று எழுதலாம். திரிகோண பக்கம் அதாவது பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை எழுதலாம். பக்கங்களுக்கு விகிதம் என்ன ஒரு பக்கத்துக்கும் மற்ற பக்கத்தையும் ரெண்டுமே மேலகீழ எழுதினா தான் விகிதம்.
சரியா? இப்ப காரணம் இந்த விகிதம் படி நம்ம பிஏங்கள் ஓபி, பிஏங்கள் ஓபி, பிஏங்கள் ஓஏ, சரியா? பொசுகளில் ஓஏங்கள் ஓபி, சரியா? பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் ஒரு பின்ன வடிவத்துல எழுதினா அதான விகிதம், சரியா? அப்ப ஓபி கியூக்கு பி கோணம் பிஓஐ எழுதுறேன், சைன் போடுறேன், சைன் முதலாவது சைன் 30 எழுதுறேன், இதானே கோணம் காரணம் 30 எழுதுறேன், சைன் 30 பிக்யூ எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், பிக்யூவிங்கள் ஓக்யூ, பிக்யூ தானே எதிர்பக்கம், இந்த கோணத்துக்கு எதிரே இருக்குது பிக்யூ, இது செம்பக்கம் மாறாத, செம்பக்கம் மாறாது, சைன் 30க்கு எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், அப்ப எதிர்பக்கம் எவ்வளவு பிக்யூ, செம்பக்கம் எவ்வளவு ஓக்யூ, பிக்யூ எவ்வளவு, பிக்யூ வந்து 2 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர், அப்ப 4 சென்டிமீட்டர், இதுல என்ன ஓக்யூ எவ்வளவு, ஓக்யூ சாரி பிக்யூ இல்ல, பிக்யூ 2 சென்டிமீட்டர், பிக்யூ 2, ஓக்யூ எத்தனை 4, அப்ப எவ்வளவு வரும் அரை, அரை என்ன வேறடா, சைன் வருமானம் என்ன செய்யாது மாறாது, எல்லாத்துக்கும் சைன் தானே வேறணும், இங்க முதல் சின்ன முக்கோணிலையும் சைன் 30, பெரிய முக்கோணிக்கும் சைன் 30, அடுத்த வாரம் பெரிய முக்கோணி இருக்கு ஓஆர்சி, இந்த பெரிய முக்கோணி அதுக்கும் சைன் 30, அப்ப 3 முக்கோணிலையும் சைன் 30 என்ன வேற இருக்கும் அரையா தான் இருக்கும், வேற அரைதான் வந்திருக்கு வேற சைன் 30, முக்கோணி ஓபிக்கு பி கோணம் பிஓக்யூ வச்சுக்கொண்டு நான் சைன் 30 இருக்கிறேன், பிக்யூ எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், ரெண்டுங்கள் 4, பெருமானம் என்ன அரை, அப்ப சைன் 30 என்ன செய்யாது மாறாது, அதுதான் சைன் 30 பெருமானம் மாறாது, தெரியும்? அதே மாதிரி கொஸ் 30 எழுதினாலும் என்ன வரும் வர்க்க மூலம் மூடிங்கள் 2, இதே இதுதான் வரும், அயற்பக்கத்தின் வெளியே பெறும் கொஸ் 30, அயற்பக்கம் எவ்வளவு அயற்பக்கம் கொஸ் 30 எழுதுறோம் பாருங்க, கொஸ் 30 எழுதிக்க இந்த பிஓக்யூக்கு முக்கோணி பிஓக்யூக்கு எழுதிக்க அயற்பக்கத்தை பார்க்கணும், இதான் அயற்பக்கம், இங்க இருக்கு 30, அயற்பக்கம் இது இதோட பக்கத்துல இருக்கிற அயற்பக்கம், அப்போ ஒரு வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 கூட்டா 2 வர்க்கமூலம் 3, செம்பகம் அளவு 2 2 4 கூட்டினா பிச்ச அளவு வர்க்கமூலம் 3 2 தான், வர்க்கமூலம் 3 2 கொஸ் 30 அயற்பக்கத்துக்கு செம்பக்கம், அயற்பக்கம் அளவு ஓபிதானே அயற்பக்கம், அப்புறம் வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3, 2 வர்க்கமூலம் 3 மேல போட்டுருக்காது, இதுல மொத்தம் 2 செம்பகம் வச்சுனாங்க 4, இதான செம்பகம், செம்மோனத்துக்கு எதிரான பக்கம் செம்பகம், அப்ப 2 4 பிரிச்சா வர்க்கமூலம் 3 அப்ப முதல் முக்கோணிக்கும் வர்க்கமூலம் 3 2, இப்ப அடுத்த இதை விட அடுத்த 2வது முக்கோணிக்கும் வர்க்கமூலம் 3 2, அப்ப கொஸ் 30 மாறாது, சரியோ? அப்ப tan 30 எழுதுவோம், tan 30 எழுதுவோம், tan 30 எதிர்பக்கம் அளவு, எதிர்பக்கத்தை காணும், எதிர்பக்கம் tan 30 எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் தானே tan 30, எதிர்பக்கத்தின் அயற்பக்கம், எதிர்பக்கம் அளவு இந்த முக்கோணி காரணம், இந்த முக்கோணி கிடைக்குது, எதிர்பக்கம் அளவு ஓபி, ஓபி முக்கோணி ஓபிக்குவில எதிர்பக்க முக்கோணி ஓபிக்குவில எதிர்பக்கம் அளவு 30க்கு எதிரான பக்கம் பிக்யூ, சாரியா பிக்யூ, முக்கோணி ஓபிக்குவில எதிர்பக்கம் பிக்யூ, அப்ப tan 30 எதிர்பக்கத்திங்க அயற்பக்கம், எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் ஓபி, எதிர்பக்கம் பிக்யூ, அயற்பக்கம் பக்கத்துல இருக்கிற 30 இந்த முக்கோணி ஓபி, அப்ப பிக்யூ எவ்வளவு பிக்யூ 2, ஓபி எவ்வளவு 2 வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3, இங்க எவ்வளவு 1 வர்க்கமூலம் 3, இதான் tan 30, இங்கேயும் tan 30 1 வர்க்கமூலம் 3, இப்ப அடுத்த முக்கோணில என்ன பெருமானம் tan 30 என்ன 1 வர்க்கமூலம் 3 தான், பெருமானம் மாறாது, tan ஒரு கோணத்தின் tan பெருமானம் மாறாது, சரியோ? அப்ப அதுக்கு இதான் ப்ரோ, இதே மாதிரி மற்ற முக்கோணிக்கு எடுத்தீங்களா, இதே மாதிரி எழுதுங்க, ஓசியா 2 முக்கோணிக்கு சைன் கொஸ்டன் எழுதுங்க, சைன் 30 எழுதிங்களா, ஓசி 6 முக்கோணி பெரிய முக்கோணி, எதிர்பக்கத்தின் செம்பகம், எதிர்பக்கம் அளவு 3.5 சென்டிமீட்டர், செம்பகம் அளவு 2 2 4 7, 3.5 சென்டிமீட்டர், 3.5 7, 3.5 7 பிரிங்கோ அரை 2 பேர், அதே மாதிரி கொஸ் 30 எழுதிங்களா, கொஸ் 30 எழுதுவீங்க, அயற்பக்கத்தின் செம்பகம், இந்த பெரிய முக்கோணி, பெரிய செம்மோன முக்கோணி தான் பாவிக்கணும், கொஸ் 30 எழுதுவீங்க, அயற்பக்கம் அளவு ஓசி, ஓசி எவ்வளவு
வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 2 வர்க்கமூலம் 3 1/5 வர்க்கமூலம் 3 டாக்கு கூட்டினா 3/5 வர்க்கமூலம் 3 3/5 வர்க்கமூலம் 3 இங்க எத்தனை 2 2 4 7 3/5 வர்க்கமூலம் 3 7ஆல பிரிக்கணும் வர்க்கமூலம் 3 இங்க 2 அதே மாதிரி tan 30 எழுதினீங்களா tan 30 எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் tan கோணத்துக்கு அப்ப எதிர்பக்கம் அளவு பெரியாம கோடைக்கு 3/5 எதிர்பக்கம் அயற்பக்கம் அளவு வர்க்கமூலம் 3 வர்க்கம் 2 வர்க்கமூலம் 3 3/5 வர்க்கமூலம் 3 3/5ங்கள் 3/5 வர்க்கமூலம் 3 3/5 3 வெட்டுப்பட்டா 1 வர்க்கமூலம் 3 அப்ப sin cos tan மாறாது சரியோ விளங்கிடுதா sin cos tan விளங்காட்டி கேளுங்க கோணங்களுக்கு இடையிலான விகிதங்கள் விளங்கலையேண்டா விளங்காட்டி கமெண்ட் பண்ணலாம் சரியோ மூன்று முக்கோணிக்கும் இப்படி காணும் சைன் 30 கோஸ் 30 டேன் 30 இந்த வாய்வாடதை தெரிஞ்சு வச்சிருக்கோம் டேன் 30க்கு எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம் சைன் 30க்கு எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் கோஸ் 30க்கு அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் அது 30 கோணத்துக்கு மட்டுமில்லை எல்லா கோணத்துக்கும் இப்படித்தான் இதான் வாய்வாடு சரியோ இதுல 30 வழியா நான் 30 போட்டு எழுதியிருக்கிறேன் எக்ஸ் அண்ட கோணம் எக்ஸ் கோணம் இல்ல டீட்டா அண்ட கோணத்துல இருக்குமே இருந்தா டீட்டா சைன் டீட்டா ஓஸ் டீட்டா டேன் டீட்டா எல்லாத்துக்கும் இந்த வாய்வாடுகளும் இப்படித்தான் இருக்கு சரியோ அந்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதங்களை தான் நாங்க சைன் 30 அந்த கோணத்தை வச்சுக்கொண்டு சைன் கோஸ் டேன் கதைக்கிறோம் விளங்கிடுதா பிள்ளைகள் விளங்காடி கேளுங்க குழப்பம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நேரமா அது ஹலோ கமெண்ட் பண்ணுங்க விளங்கிட்டா அடுத்த இதுக்கு போகணும் டைம் ஆயிட்டுது சரி சைன் கோஸ் டேன் எழுதுங்க 3 முக்கோணிக்கும் எழுதுங்க அந்த அளவுகளை சரியா நீங்க அமைப்பின்படி கீறினீங்கன்னா அளவு சரியாவே இருக்கும் சரியா நான் உங்களுக்கு விளங்குறதுக்காண்டி அவங்க போட்டிருக்கேன் சரி இப்ப இதே விஷயத்த நான் சிம்பிளா சொல்றேன் தெரியும் 3 முக்கோணிக்கு இந்த முக்கோணி இந்த முக்கோணி இந்த பெரிய முக்கோணிக்கு 3க்கும் எழுதுங்க சைன் கோஸ் 30 டேன் 30 புரியும் நான் இதே விஷயத்த சிம்பிளா ஒரு சின்ன ஒரு முக்கோணின்னு உங்களுக்கு நான் இருக்கிறேன் எக்ஸ் அண்ட கோணம் இருக்குமே சைன் எக்ஸ் இல்லாம இருக்கு முக்கோணி ஓபிசியும் முக்கோணி ஏபிசியும் முக்கோணி ஏபிசியும் சைன் எக்ஸ் சமன் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்
சைனுக்கு என்ன எதிர்பக்கம் செம்பக்கம் தானே எதிர்பக்கம் அளவு ஏபி செம்பகம் அளவு ஏசி செங்கோண முக்கோணி தான் பாவிக்கலாம் பைதர்சைடும் செங்கோண முக்கோணிக்கு திருவோண கணிதம் அதாவது சைன் கோஸ்டானும் செங்கோண முக்கோணி தான் பாவிக்கலாம் சரியா வேற எந்த ஒரு முக்கோணிக்கு பாவிக்கலாத அது நீங்க பாவிக்கிறதா ஏல படிக்கணும் சரியோ ஏல இருக்குது அது உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு இருக்கிற விஷயம் வந்து இதுதான் சரியா ஏல மேக்ஸ் இருக்கிறவர்களுக்கு தான் அது இருக்குது சைன் எக்ஸ் சரியோ எதிர்பார்க்கறீங்கள் செம்பர் இப்ப கொஸ்டன் எழுதுவோம் அயற்பக்கத்தீங்க அயற்பக்கங்கள் பிசி இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிறான் பிசி செம்பகம் அளவு ஏசி அதே மாதிரி tan x எழுதலாம் இல்லையோ tan tan x எதிர்பக்கத்தீங்க அயற்பக்கம் டேனில மட்டும்தான் செம்பக்கம் பெறாம் மற்ற ரெண்டிலையும் கொஸ்டிலையும் சைன்லையும் செம்பக்கம் பெறும் சரியோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் எதிர்பக்கம் அளவு டேனுக்கு tan x-க்கு எதிர்பக்கம் ஏபி இங்க இதான் எதிர்பக்கம் ஏபி சரியா இதை போட்டுட்டு ஒரு டேபிள் ஒன்று அடிச்சு வைங்க டேபிள் ஒன்று போட்டீங்கன்னா சொல்லுவோம் பாக்ஸா போட்டு வச்சீங்கன்னா உட்காந்து மூணு தேவையா மூணு விஷயம் வச்சிருக்கோம் சைன் கொஸ்டன் இதற்கு எழுதி வைங்க உங்களுக்கு சோத்துக்கு அண்டிபுலான்னு விளையியல் விளையல் படத்தை போட்டுக்கிட்டு சின்ன விஷயம் இதை வச்சோன்னா நீ கேள்வியல் செய்ய போறோமே ரொம்ப செங்கோண முக்கோணில ரெண்டு விஷயம் காய்ச்சிருக்கோம் ஒன்று திருவோணாத வீதங்கள் மேட்ட பைதர் சேட்டம் சரியா அப்ப செங்கோண முக்கோணி எங்க பார்த்தாலும் டக்காண்டு பைதர் சேட்டமோ திருவோணாத வீதமோ டக்காண்டு போட தெரியும் அப்ப கோணத்தை கேட்டா பக்கங்களுக்கு இடையிலான வீதத்தை வச்சுக்கொண்டு கோணத்தை காணணும் சரியோ தெரியும் முக்கோணி PQR என்ற முக்கோணி செங்கோண முக்கோணி உங்களுக்கு தந்திருக்கு அதுல PQ 5 சென்டிமீட்டர் PR 12 சென்டிமீட்டர் கேள்வி வந்து சைன் தீட்டா ஹோஸ் தீட்டா டேன் தீட்டா மூன்றுங்க பெருமானங்களை காணுங்க சரியோ சைன் தீட்டா ஹோஸ் தீட்டா டேன் தீட்டா மூன்று பெருமானத்தையும் காணட்டா
சரியோ விளங்குதா சைன் தீட்டா காஸ் தீட்டா tan தீட்டா அப்ப சைன் தீட்டா காணணும் சைன் தீட்டா காணும் எக்ஸ் இல்ல இப்ப தீட்டால எதிர்பக்கம் பெறணும் செம்பக்கம் பெறும் எதிர்பக்கம் இருக்கும் தீட்டா எது இதான தீட்டா தீட்டா எதிர்பக்கம் இருக்கு 12 சென்டிமீட்டர் செம்பக்கம் இருக்கும் இந்த செங்கோண எதிரான பக்கம் செம்பக்கம் இதான் செம்பக்கம் பிஆர் செம்பக்கம் கியூஆர் செம்பக்கம் அப்ப எதிர்பக்கத்துக்கு என்ன வரணும் எதிர்பக்கம் அளவு எதிர்பக்கம் என்ன 12 சென்டிமீட்டர் அதாவது பிஆர் செம்பகம் அளவு கியூஆர் சைன் தீட்டா சைன் தீட்டா காணணும்னா பிஆர் தெரியும் கியூஆர் தெரியும் சரியா எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் 5 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் ரெண்டு தான் தெரியும் நான் பைதா சைதம் பாவிக்கலாமே இல்லையோ செங்கோண முக்கோணியில ரெண்டு பக்கங்கள் தெரியுமாண்டா மூன்றாவது பக்கத்தை காணணும் என்னண்டு பைதர் சேர்த்த போடணும் முக்கோணி பிக்யூஆருக்கு பைதர் சேர்த்த படி முக்கோணி பிக்யூஆருக்கு பைதகரஸ் தேற்றப்படி എന്നിട്ട് കൂടെ പഠിക്കാൻ ക്യൂആറിന്റെ സെമ്പക്കത്തിന്റെ വർക്കം മറ്റു രണ്ട് പക്കത്തിന്റെ വർക്കത്തിന് സമനല്ലേ കൂട്ടുതൊഴിൽ സമനാണ് ക്യൂആറിന്റെ വർക്കം ക്യൂന്റെ വർക്കം സഹ പിആറിന്റെ വർക്കം ക്യൂആറിനെ കാണപ്പുറം പിക്യൂന്റെ വർക്കം 5ന്റെ വർക്കം സഹ പിആറിന്റെ അളവ് 12ന്റെ വർക്കം കൂടി 44 25 കൂടി 169 ക്യൂആർ ஒரு நேர் நிறைவற்கு எண்ணுக்கு வர்க்கமாக எடுத்தா வாரது என்ன நிறையம் தானே நேர் நிறையங்கள் 13 வர்க்கமല്ലേ 169 13 அப்ப கியூஆர் 13 கியூஆர் 13 அப்ப சைன் தீட்டா காணலாமா இல்லையா எதிர்பக்கம் எதிர்பக்கம் பிஆர் பிஆர் அளவு 12 செம்பகம் அளவு 13 சைன் தீட்டா 12 13 சரியா இதை சுருக்கி தசத்துல போடுவோம் தசத்துல போடுவோம் சுருக்கி அதே மாதிரி கொஸ்டீட்டா என்பது அயற்பக்கத்தின் செம்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கம் 3 பக்கமும் தெரியும் தெரியும் இப்ப கொஸ்டீட் சைன் தீட்டா தான் காணிச்சது சைன் தீட்டா காணிச்சணும் டீட்டா காணிச்சணும் சைன் தீட்டா தான் கேள்வி டீட்டா கேள்வி இல்ல டீட்டா காண்றது பேருந்து போயிருப்போம் முதல்ல சைன் டீட்டா காணணும்னா டேபிளை வச்சு தான் செய்வோம் அதுக்கு தான் தசத்துல தசம் சைவரசம் இப்ப என்னென்னு வரும் 120 9 கிட்ட வரும் நினைக்கிறேன் சைவரசம் 9 கிட்ட வரும் 9 2 3 2 3 9 2 9 2 3 2 இப்படி வரும் சைன் தீட்டா ഇതിന്റെ സൈൻ തീറ്റ ആകണം இப்படி வரும் என்னல பெருக்கப்படுற சைன் அங்கால போய் தெரியும் இப்படி வரும் சைன் இன்வெர்ஸ் இதான் தீட்டா உங்களை கேட்டது சைன் தீட்டா தான் கேட்டேன் சைன் தீட்டா தீட்டா இல்ல தீட்டாண்டா சைன் இன்வெர்ஸ் இந்த சைவசம் 9 2 3 அட்டவணையில எங்க இருக்குன்னு பார்த்து அது இது படிப்போம் அது எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பெருமானத்தை தீட்டாவில போடணும் 15 20 30 30 இப்ப இது 40 சரியோ 50 தெரியாது அந்த பிரமாணம் தீட்டா அப்படி வரும் சரியா அப்ப சைன் தீட்டா தான் கேள்வி அப்ப சைன் தீட்டாவை இப்படி பண்ணீங்க சைன் 9 2 3 அதே மாதிரி கொஸ்டீட்டா ஆனமோ கொஸ்டீட்டா எதிர்ப்பு அயற்பக்கத்துக்கு செம்பகம் அயற்பக்கம் அளவு அயற்பக்கம் இங்க இருக்கு தீட்டா பக்கத்துல இருக்கிற அயற்பக்கம் இது செம்பகம் வடிவா கவனிக்கணும் முக்கோணம் செங்கோண முக்கோணிக்கு எதிரான பக்கம் செம்பக்கம் இது டீட்டாக்கு பக்கத்துல இருக்கிறது இதை போடுறேன் பழக்க தோசம் இல்லை அயற்பக்கம் இது செம்பக்கம் இந்த செம்பக்கத்தை அடையாளம் கண்டுபிடிக்கிறோம் முக்கோணி மாறி இருக்கு சரியா வளமையா அப்படி முக்கோணி போடுறோம் இப்படித்தான் படிக்கிறாங்க இப்படிதான் முக்கோணி தான் பாக்குறாங்க இது இப்படி தலைவரை அப்படி மாத்திக்கிறாரு முக்கோணிக்கு முக்கோணி இங்க இருந்த முக்கோணி இப்படி டேர்ன் பண்ணி மேல இந்த கோணம் இப்படி இங்க வந்துருக்கு மேல வந்துருக்கு அப்ப பார்க்கவே தெரியும் இந்த கோணம் இருக்கிற பக்கம் செம்பக்கம் அப்ப அயற்பக்கம் அளவு இந்த கோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற அயற்பக்கம் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அயற்பக்கம் அயற்பக்கத்துக்கு 5 செம்பக்கம் சரியா அயற்பக்கம் அளவு அயற்பக்கம் வந்து PQ
செம்பக்கம் அளவு QR செம்பக்கம் மாறும் QR 5 சென்டிமீட்டர் தானே PR PQ செம்பக்கம் அளவு கண்டிருக்கலாம் பயன்படல ரெண்டு தரம் ஐவர் ரசம் 4 கிட்ட வரும் நினைக்கிறேன் 4 3 19 3 39 11 110 ஏகദേശம் 3 கிட்ட வரும் நினைக்கிறேன் ஏகദേശம் 3 8 4 4 6 கிட்ட சரியா ஏகദേശம் 3 8 4 6 அதே மாதிரி tan theta tan theta காரணம் எதிர்பார்க்கறீங்களா எதிர்பார்க்காம ஆயிரப்பாக்கம் சம்பந்தப்பட்ட அது tan அப்ப tan theta எதிர்பார்க்கம் அளவு இந்த theta எதிர்பார்க்கம் 12 அதாவது எதிர்பார்க்கம் அளவு PR எதிர்பார்க்கம் ஆயிரப்பாக்கம் அளவு இதான் ஆயிரப்பாக்கம் 5 5 என்ன PQ எவ்வளவு 12 4 சரியா sin theta cos theta tan theta வந்துருக்காம இது விளங்கிட்டுதா அப்ப தீட்டா பெருமானம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இப்ப பாருங்க இதுல கொஸ்டின் கோசன் எழுதுறாங்க இல்லையோ cos theta தானே சைனஸ் 3 8 4 6 cos theta theta எழுதலாமா இல்லையோ cos inverse சைனஸ் 3 8 4 6 அதே மாதிரி tan inverse எழுதலாமா இல்லையோ tan theta தானே இது theta tan inverse 10 தான் இப்ப பாருங்க theta sin inverse ன்னு சொல்லுவோம் sin இந்த sin ஒன்னுனா sin inverse எவ்வளவு சைவசம் 9 2 3 cos inverse சைவசம் இந்த தீட்டா எல்லாம் சமம் தானே அப்ப மூன்று ஒன்று கொண்டு சமனோ இல்லையோ மூன்று ஒன்று கொண்டு சமன் ஏன் எல்லாத்துக்கும் தீட்டா தான் தீட்டா மாறுமோ தீட்டா மாறாது அவ சைன் இந்த பெருமா சைன் இந்த பெருமானமும் இன்வெர்ஸ் பெருமானம் சைன் சயம் இந்த பெருமானமும் கொஸ்டின் சைன் இந்த பெருமானம் டேன் இந்த சயம் இந்த பெருமானம் மூன்று பெருமானம் சமனோ இல்லையோ சமன் ஏன்னா தீட்டா வந்து எல்லாருக்கும் பொதுவா இருக்கணும் அப்ப மூன்றும் ஒன்று கொண்டு சமன் சரியோ மூன்றும் ஒன்று கொண்டு சமன் விளங்கிட்டுதா இது விளங்காடி கேளுங்க அப்ப பெருமானம் வேற வேற இருந்தாலும் முதல் செய்தமே சைன் 30 அந்த 3 முக்கோணிக்கும் சைன் 30 கொஸ் 30 டேன் 30 3 முக்கோணிக்கும் வழியினம் அப்ப பெருமானங்கள் பக்கங்கள்ல நீளம் வேற வேற ஆனா கோணம் என்ன ஒரே மாதிரியில வந்தது அதே மாதிரி இங்கேயுமே இந்த பாருங்கோ சைன் பெருமானங்கள் வேற வேற ஆனா கோணம் என்ன சமனா தான் இருக்கு டீட்டா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரே கோணம் தானே சைன் கொஸ்டின் டேன் 3 பெருமானமும் இதுல அதுல 3 முக்கோணி வச்சுனாங்க இதுல ஒரு முக்கோணியில 3 கோணங்களும் சைன் கொஸ்டின் டேன் பெருமானங்கள் வித்தியாசம் ஆனா சைன் டீட்டா கொஸ் டீட்டா டேன் டீட்டா 3 கொண்டு சமனம் இல்ல
ஆனா சைன் இன்வர்ஸும் கொசின் இன்வர்ஸும் டேன் இன்வர்ஸ் மூன்று பெருமானங்களும் சமனா இருக்கு. சைன் இன்வர்ஸ் சைன் சாய ஒன்று போட்டா சைன் இன்வர்ஸ், டேன் சாய ஒன்றா டேன் இன்வர்ஸ், கொசின் சாய ஒன்றா கொஸ் இன்வர்ஸ். அப்போ சைன் இன்வர்ஸ், கொஸ் இன்வர்ஸ், டேன் இன்வர்ஸ் மூன்று பெருமானமும் சமன். தீட்டா சமனா இருக்கிறவங்க விளங்குதோ? இது விளங்காடி கேளுங்க. பிள்ளைகள் விளங்காடி கேட்கலாம். இல்லை அடுத்த இது போகணும், நேரம் போய்கொண்டிருக்கு. ஓகேயா? விளங்கிடுதா? பிள்ளைகள் கமெண்ட் பண்ணுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை, கொஞ்சம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கிளியரா எல்லாருக்கும். யாருக்கு விளங்கல விளங்காடி கேளுங்க. பிள்ளைகள் ஓகேயா? ஓகே சரி. அடுத்தது என்ன செய்ய போறோம்னா, ஒரு இப்ப சுங்கோண முக்கோணியில பாத்தினா இதே இத ஒரு சாவக்க முக்கோணியில கலைக்க போறோம். சரியோ? ஒரு சாவக்க முக்கோணம். சரி, ஒரு சாவக்க முக்கோணி ஏபிசி ஒரு சாவக்க முக்கோணி. நீங்க கேட்கலாமே, ஏபிசி செவ்வோண முக்கோணி தானே திருவோண அழுத விதம் படிச்சுனாங்க. சமவக்க முக்கோணியில ரெண்டு பாவிக்கலாம். சமவக்க முக்கோணியில மூன்று பக்கங்கள் சமன், மூன்று கோணங்கள் சமன். ஆனா இந்த கோணத்திலே பெரிய செங்குத்து இது சமம் ஊட்டு மட்டும் படிச்சீங்களோ, இந்த பக்கம் சமன், மூன்று பக்கம் சமன். இந்த கோணத்திலே இருந்து பிசிக்கு வரைய செங்குத்து இது சம ஊட்டுமல்லோ, இந்த கோணம் சமன். மொத்தம் மூன்று கோணம் சமன். ஒரு கோணம் அளவு 60 வாகை, இந்த கோணம் அளவு 60. ஒரு முக்கோணியில மூன்று கோணத்துல கூட்டுத்தொகை 180. இது 90 இருக்கும். இது 90 வேண்டாம். மற்ற ரெண்டு கோணத்துல கூட்டுத்தொகை இருக்கும் 90 இருக்கும். மொத்தம் 180. இது 90 வேண்டாம். மிச்சம் இது ரெண்டு கோணம், இந்த கோணம் இன்னும் கூட்டுத்தொகை 90 இருக்கும். ஏன்னா இது மொத்தமா 60. இது சமன் தானே. 62 வித்தியாசம் 30. இல்லாட்டி இது 60, இது 30 இருக்கும். ரெண்டாவது இது கூட்டுத்தொகை 90. இது தெரியும். இப்ப என்ன செய்ய போறோம்டா,
இந்த முக்கோணிக்கு கோணங்கள் தெரியுமல்லோ, கோணத்துக்கு சைன் கோஸ் டேன் எழுத போறோம். சரியோ? இந்த பக்கத்தை நான் வந்து 2a என்று வைக்கிறேன். ஏபி வந்து 2a. அப்ப பிசி என்ன 2a, ஏசி என்ன 2a. சைன் 30 இதே தானே டி, டி என்ன வைக்கிறேன், பிடி என்ன ஏ, பிசிஏ. சரியோ? ஏல இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சிருக்கு. இது இது சமகோடு செங்குத்து என்றாலே இந்த சமபக்க முக்கோணியில இந்த ஏ என்ற கோணத்திலே இருந்து பிடி பிசி என்ற ஒரு செங்குத்து அடி வரைஞ்சா இது இந்த பக்கம் இந்த பக்கம் சமனா இருக்கு. அதான் சமபக்க முக்கோணியில் இருக்கிற விஷயம். சரியோ? இப்ப செல்வம் பயிரசனம் எதுக்கு பயிர் செய்தாமோ சிறுவனமையோ எதுக்கு பாய்க்கலாம், செல்வன முக்கோணி தான் வைக்கலாம். அப்ப இது செல்வன முக்கோணி, இது செல்வன முக்கோணம். அப்ப முக்கோணி பி ஏபிடி கழுவுறேன், முக்கோணி ஏபிடிக்கு. சரியோ? இப்ப 30 60 எடுத்துக்கிறேன். எந்த கோணத்தை எடுக்க போறேன்? நான் முக்கோணம் கோணம் பிஏ பிஏ கலைக்கிறேன். கோணம் பிஏ முக்கோணி ஏபி, சாரி ஏபிடியில் கோணம் பிஏடி என்ன வாங்கிக்க போறேன்? சைன் கோஸ்டன் மூன்றும் வாங்கிக்க போறேன். முதலாவது சைன் 30 எதிர்பார்க்கறீங்க சம்பக்கம். எதிர்பார்க்க எவ்வளவு? பிடி. சம்பக்கம் எவ்வளவு? ஏபி. பிடி எவ்வளவு? ஏ. ஏபி எவ்வளவு? 2a. தான் சைன் 30. சரியோ? கொஸ்மு பதில் கொஸ்மு பதில்னா என்ன வரும்? அயல் பக்கமும் செம்பக்கமும் பெறும். அயல் பக்கம் எது? கொஸ்மு பதிலுக்கு அயல் பக்கம் எவ்வளவு? ஏடி. செம்பக்கம் எவ்வளவு? ஏபி. ஏபி தெரியும், ஏடி தெரியாது. ஏபி தெரியும், ஏடி தெரியாது. ஆனா ஏபியும் பிசியும் பிடியும் தெரியும். ஏபிடி தெரியும், ஏபி தெரியும். இந்த பக்கம் தெரிஞ்சா இந்த பக்கத்தை காணலாமே இல்லையோ? பயிர் சட்டம் ஒரு செங்கோண முக்கோணிக்கு பயிர் சட்டம் பாவிக்கலாம் தானே. அப்ப முக்கோணி ஏபி பயிர் தேட்டப்படி முக்கோணி ஏபிடிக்கு பயிர் சட்டம் பாவிங்க. ஏபி வர்க்கம் சமன் பிடி வர்க்கம் சரி ஏடி வர்க்கம். மற்ற ரெண்டு பக்கத்தின் வர்க்கத்தை கொடுத்து இல்லை சமன். ஏபி வர்க்கம் எவ்வளவு? 2a இந்த வர்க்கம் உங்களுக்கு தெரியும், 4a வர்க்கம். ஏடி வர்க்கம் எவ்வளவு? ஏடி தான் காண போறோம். பிடி எவ்வளவு? பிடி வர்க்கம் பிடிஏ தானே. 2a 2a இது ஏ வர்க்கம். அப்ப 4a இருந்து ஏ வர்க்கம் போனா 3a வர்க்கம். ஏடி எவ்வளவு? வர்க்கமூலம் 3 இங்க அதே வர்க்கமூலம் 3 தள்ளி போடுவாங்க. வர்க்கமூலம் 3a இல்ல இது போல. ஏன் ஏக்கு ஏ வர்க்கத்துக்கு வர்க்கமூலம் கொடுத்தா என்ன? ஏ 3க்கு வர்க்கமூலம் கொடுத்தா வர்க்கமூலம் 3. அவ வர்க்கமூலம் 3க்கு ஏன் பக்கத்துல இருக்கு. எல்லாரும் இப்படி வரும். ஏ வர்க்கமூலம் 3 நடுவு. சரியா? ஏ வர்க்கமூலம் 3 நடுவு வர்க்கமூலம் 3 கொடுத்து இங்க ஏ தட்டி பார்ப்போம். இதான் கூடுதலா பாவிக்கிறவன். இதுதான் கூடுதலா எழுதுறாங்க. வர்க்கமூலம் 3a. சரியோ? அப்ப ஏடியோல கண்டாச்சு. வர்க்கமூலம் 3a. அப்ப இதுக்கு எழுதலாமே இல்லையோ? கொஸ் கொஸ் இதே முக்கோணிக்கு முக்கோணி ஏபிடிக்கு பி ஏடிக்கு பாவிக்கிறவன்
சகோஸ் 30 அயற்பக்கத்திங்கள் செம்பகம் அயற்பக்கம் அளவு ஏடி செம்பகம் அளவு இந்த கோணத்துக்கு இந்த செம்பக்கம் செங்கோணம் செங்கோணம் வர்க்கம் ஏடி ஏடி அளவு வர்க்கமூலம் 3 2a செம்பகம் 2a இல்ல ஏ வெட்டுப்பட்டா வர்க்கமூலம் 3 முதல் செய்ததான் சைன் கொஸ் 30 உண்டு பெருமானம் அளவு வர்க்கமூலம் 3 சைன் 30 அளவு அதே தான் திருப்பி வருது இப்ப tan 30 tan 30 என்ன எதிர்பக்கத்தீங்கள் அயற்பக்கம் எதிர்பக்கம் அளவு எதிர்பக்கம் அளவு 30க்கு எதிர்பக்கம் பிடி அயற்பக்கம் அளவு ஏடி பிடி அளவு இது ஏதானே ஏடி அளவு வர்க்கமூலம் 3a என்ன நீங்கள் வர்க்கமூலம் 3 முதல் செய்து அப்படியே நான் சைன் கோஸ் tan சரியோ சைன் 30 கோஸ் 30 tan 30 இப்ப 30 கழிவு போட்டியல் அடுத்து 60 கழிவு 60 கழிவுங்க சைன் 60 முதலாவது சைன் 60 எதிர்பக்கம் எவ்வளவு ஏடி ஏடி தானே ஏடி சரி எதிர்பக்கம் தானே எதிர்பக்கம் ஏடி செம்பகம் எவ்வளவு ஏபி ஏடி எவ்வளவு வர்க்கமூலம் 3a செம்பகம் அளவு 2a என்னட்டு வரும் வர்க்கமூலம் 3 2 அதே மாதிரி கொஸ் 60 அயற்பக்கத்திங்கள் செம்பகம் கொஸ் 60 அளவு அயற்பக்கம் இதான் அயற்பக்கம் பிடி செம்பகம் அளவு ஏபி பிடி அளவு ஏ செம்பகம் 2 தான் இருக்கிறாங்க அதே மாதிரி tan சொல்றாங்க இல்லையோ tan 60 எதிர்பக்கம் அளவு tan தீட்டா எதிர்பக்கத்தீங்களா எதிர்பக்கம் எதிர்பக்கம் அளவு வர்க்கமூலம் 3 அதாவது ஏடி எதிர்பக்கத்தீங்கள் அயற்பக்கம் பிடி எதிர்பக்கம் அளவு வர்க்கமூலம் 3 அயற்பக்கமே வர்க்கமூலம் 3 சரியோ விளங்குதா விஷயம் சைனுக்கும் கொசுக்கும் டேனுக்கும் அடி இருக்கிறான் இதுல ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்க சைன் 30 பெருமானம் அதே மாதிரி கொஸ் 60 பெருமானம் என்ன அரை கொஸ் 60 பெருமானம் என்ன அரை சைன் 30 பெருமானம் அரை கொஸ் 60 பெருமானம் அரை சரியோ அதே மாதிரி இந்த பாருங்க சைன் 60 எவ்வளவு வர்க்கமூலம் 3 சரியோ அதே மாதிரி கொஸ் 30 பாருங்க வர்க்கமூலம் 3 சைன் 60 வர்க்கமூலம் 3 கொஸ் 30 வர்க்கமூலம் 3 அப்ப கோணம் மாற காரணம் இந்த சைனுக்கு 60 பாகை என்னன்னா வர்க்கமூலம் 3 2 60க்கு சைன் 60 பாகை சைன் 60 வர்க்கமூலம் 3 அதுதான் கொஸ் 30 வர்க்கமூலம் 3 60க்கும் 30க்கும் தொடர்பு இருக்கு காரணம் சைன் 60 பாகை என்ற கோணத்துக்கு சைன் 60 எடுக்க வர்க்கமூலம் 3 அதே 60க்கு கொஸ் எடுக்க கொஸ் 60க்கு என்ன வருது கொஸ் 60 அரே என்று வருது வர்க்கமூலம் 3 அரேயும் இங்கேயும் வர்க்கமூலம் 3 அரேயும் மாறுது காரணம் சைன் 60க்கு வர்க்கமூலம் 3 இவர் அரேயா இருக்கு சரியோ கொஸ் சைன் 60க்கு வர்க்கமூலம் 3 கொஸ் 60 அரே அதே மாதிரி சைன் 30 அரேயா இருந்தா சைன் 30 அரேயா இருந்தா கொஸ் 30 வரும் வர்க்கமூலம் 3 2
சைன் 30 அரையண்டா கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2. சைன் 60 வர்க்கமூலம் 3/2 கொஸ் 60 அரை. அதாவது ஒன்று வர்க்க சைன் பெருமானம் 30 வாய்க்குரிய பெருமானம் அரையண்டா கொஸ் 30 வர்க்கமூலம் 3 அரையும் வர்க்கமூலம் 3/2 தான் பெறப்போம். சைன் 30 அரை கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2. அதே இதுல 60 பாகிய கதை கேட்க சைன் 60 வர்க்கமூலம் 3/2. சைன் 30க்கு அரை சைன் 60க்கு வர்க்கமூலம் 3/2. அதே நேரத்துல சைன் 30 அரையா இருந்தா கொஸ் 30 வர்க்கமூலம் 3/2. சைன் 60 வர்க்கமூலம் 3/2 கொஸ் 60 அரையா இருக்கு. அதாவது அரையும் வர்க்கமூலம் 3 30க்கும் 60க்கும் சைனுக்கும் கொஸுக்கும் மாறி மாறி வரும். ஆனா டேனுக்கு பாருங்க டேன் 30 1 வர்க்கமூலம் 3 tan 60 வர்க்கமூலம் 3 tan 60 வர்க்கமூலம் 3 தலைகளா மாறிக்க tan 30 1 வர்க்கமூலம் 3 tan 60 வர்க்கமூலம் 3. சரியா? அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம இது கட்டாயம் எழுதுறேன். சரியா? அதே நேரத்துல இப்ப கலைக்க வேண்டிய கோணம் வந்து 30 60 காய்ச்சிட்டான். இன்னொரு கோணம் கலைக்க போறோம் 45 வாரம் 45 வாரம். சரியோ? 45 வாரம் 45 சுவம் ஞாபகம் இருக்கும். சரியோ? இதுல 45 தானே நாங்க 45 இருக்கிற முக்கோணிக்கு போவோம். சரியோ? 45 இருக்கிற முக்கோணிக்கு தான் பார்க்கணும். சரியோ? அது நினைக்கிற தேவையில்லை. சைன் 45 நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 tan 45 தான் 1. tan 45 1. சரியோ? சைன் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 tan 45 1. சரியோ? அப்ப கலைக்க வேண்டிய கோணம் 30 வாகை 45 வாகை 60 வாகை. மூன்றுக்கும் ஒரு டேபிள் போட்டு தர போறேன். அதை பாடமாக்கி வச்சிருங்கோ. சரியோ? 30 வாகை 45 வாகை 60 வாகை இதை முதல்ல எழுதுவோம். எழுதிட்டு டேபிளை போட்டு அதை நீங்க அதான் முக்கியம். அதை வச்சுக்கொண்டுதான் நான் கேள்விகள் செய்ய போறேன். 30 45 60 வாகை கூடுதலா வாரது வந்து அந்த இதெல்லாம் கூடுதலா வரும். சரியா? இது விளங்கிட்டு விளங்காதாக்கள் கேளுங்க. ஒரு விஷயம் இல்லை. அதெல்லாம் சமத்த முக்கோணியை வச்சு விளங்கப்படுத்தி இருக்கிறேன். சரியா? உங்களுக்கு இது சமம் இது கொஞ்சம் 45 வாகை காண்றாங்கன்னு தோணும். என்னென்ன காணவிய 45 வாகைன்னா இதே ஒரு செம்மணம் முக்கோணி எடுங்கோ. இதான் செம்மணம் முக்கோணி. இது 45 வாகை. இது 45. ஏன் இது 45ண்டா 90 இந்த கோணம் கொடுத்தா 180 இருக்கணும். இது 45ண்டா இது 90 135 மொத்தம் 180. அப்ப இது எத்தனை 135 கட்டாயம் 45 இருக்கும். 45 வழியா இந்த கோணம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் சமனா இருக்கு. இந்த பக்கமும் சமனா இருக்கு. தெரியும்? இப்ப பாருங்க இதுக்கு பைலர் சைட்டம் பாவச்சுங்க இதேண்டா இதுவுமே இதே ரெண்டு வர்க்கத்தின கூட்டுதோதானே இது. அப்ப ஏ வர்க்கம் இது ஏ வர்க்கம் கூட்டினா 2 ஏ வர்க்கம் 2 ஏ வர்க்கத்துக்கு வர்க்கமூலம் எடுத்தா வர்க்கமூலம் 2 ஏ என்று. அப்ப சைன் 45 எதிர்பக்கத்தீங்களா இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கு ஏன்னா 45 ஒரு சமம் தான். இது விரிஞ்சவன் சைன் 45 கோணம் மாறான்னு சொன்னா. அப்ப சைன் 45 எதிர்பக்கத்தீங்கள் சமபக்கம் ஏ இங்க 2 வரும். வர்க்கமூலம் 2 ஏ தானே. சைன் 45க்கு எதிர்பக்கம் அது இந்த 45 எடுக்கிறேன். எதிர்பக்கமே செம்பக்கம் இது வர்க்கமூலம் 2
சுருக்கினா என்ன ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2. சரியோ அதே நேரம் கொஸ்டின் 45 எழுதலாம். கொஸ்டின் 45 வரும். கொஸ்டின் 45 இந்த கொஸ்டின் 45 இந்த கோணத்தை எடுக்கிறேன். அயற்பக்கம் ஏ செம்பக்கம் அயற்பக்கத்துக்கு செம்பக்கம் வர்க்கமூலம் 2a ஏ மேம்பட்டா நீங்கள் வர்க்கமூலம் 2. அதே tan 45 எழுதலாமല്ലോ. tan 45 எதிர்பக்கத்துக்கு அயற்பக்கம் எதிர்பக்கம் அளவு ஏ இதானே எதிர்பக்கம் இந்த கோணத்தை எடுக்கிறேன். இந்த கோணத்தை கதுறேன். எதிர்பக்கம் இது அயற்பக்கமும் ஏ எதிர்பக்கம் இது அயற்பக்கம் இது அப்ப ஏ இங்கு இருக்கப்படும். சரியா லைன் 45 ஆகிய வச்சுக்கொண்டு சைன் கொஸ்டான் எழுதிக்கிறாங்க. அப்ப சைன் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 tan கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 tan 45 ஒன்று. விளங்காட்டி கேளுங்க. நேரமாத பிள்ளைகள் விளங்காட்டி கேளுங்க. கடைசி அதை டேபிள வந்துட்டு கிளாஸ் முடிப்போமா? விளங்கிட்டுதா? கிளியரா இருக்கா? இதையும் எழுதி வைங்க. முக்கோணி 45 வாயை வச்சுக்கொண்டு நீங்கள் எழுதி பாருங்க. சைன் 45 கொஸ் 45 tan 45 எல்லா கோணம் எந்த கோணத்துக்கும் எழுதலாம். 45 சமம் தானே. விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். கிளியரா? இல்லை ஓகேயா? அழிக்கட்டா? பிள்ளைகள் நேரமா அது ஓகே தான் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது திருப்பி சொல்லணுமா? ஓகே தானே? சரி டேபிளை தாரேன். டேபிளை பாடமாக்கி வச்சிருங்க. சரியா? அழிக்கிறேன்னா நாற்பத்தஞ்சுக்கு விளங்காதாக்கள் எழுதி வைங்க.
கோணம் PQRA QRP கோணம் QRP sin 45 PQ கூட என்ன PR A A எல்லாரும் வர்க்கமூலம் 2 cos 45 அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம் QR எங்கள் PR அயற்பக்கம் எவ்வளவு A tan 45 அயற்பக்கத்திங்கள் அயற்பக்கம் PQ எங்கள் QR PQ A QR A சரியா இதைத்தான் நான் கலைக்க போறேன் sin 45 cos 45 tan 45 படம் கையில் அடித்து விடுங்க பார்த்து இந்த அட்டவணையை கருதி வைங்க சைன் கோஸ் டேன் இப்போ செய்வதை போட்டிருக்கோமா சைன் சைன் 30க்கு சொன்னா அரேண்டு சைன் 30 சைன் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் 2 சைன் 60 வர்க்கமூலம் 3 கோஸ் 30 சைன் 60க்கும் 30க்கும் 60க்கும் தொடர்பு இருக்கு சைன் 30 அரையா இருக்க சைன் 60 வர்க்கமூலம் 3 அதே மாதிரி பல மாறிகள் சைன் 30 அரை சைன் 60 வர்க்கமூலம் 3 அதே மாதிரி கொசுக்கு பாருங்க கொஸ் 30 வர்க்கமூலம் 2 இங்க இவர் வர்க்கமூலம் 3 இருக்கு இவர் வர்க்கமூலம் 2 கொஸ் 30 வருது அப்ப சைன் 30 வர்க்கமூலம் சைன் 30 அரையா இருக்க கொஸ் 30 வர்க்கமூலம் 3 அப்ப சைன் 60 வர்க்கமூலம் 3 இருக்க கொஸ் 60 அரையா இருக்கு மார் அரையும் சைன் 30 வருமானம் அரை 60 வருமானம் வர்க்கமூலம் 3 அதே மாதிரி கொஸ் 30 மாறிகள் இங்க அரை வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 இங்க வரும் கொஸ் 30க்கு அரை வரும் வர்க்கமூலம் 2 கொஸ் 60க்கு தான் அரை டேனுக்கு டேன் 30 ஒன்றிங்கள் வர்க்கமூலம் 3 ஒன்றிங்கள் வர்க்கமூலம் 3 டேன் 45 1 டேன் 60 தலைவிடாமா டேன் 30 ஒன்றிங்கள் வர்க்கமூலம் 3 தலைவிடாமா இருக்கு டேன் 60க்கு வர்க்கமூலம் 3 சரியோ இந்த டேபிள் விளங்குதா
சரி பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். அதுக்கு எழுதி வைங்க டேபிள். உங்களோட புக்கிலையும் இருக்கு டேபிள். சில பேர் இந்த இடையில கிளாஸை விட்டுட்டு போறீங்க. இப்ப இந்த விளங்காம இப்ப என்ன செய்ய போறீங்களோ தெரியல. நாங்களும் பிள்ளைகள இயலாதோட இந்த கிளாஸ் ஒரு இல்லாமல் கிளாஸ் நிப்பாட்டினாங்க காய்ச்சல் இன்னும் காய்ச்சல் மாறையில. அது இன்னும் கிளாஸ் படிப்பிக்கணுமெண்டு வந்து படிப்பிச்சு கொண்டு இருக்கேன். இடையில நீங்க விட்டுட்டு போறீங்க. இதில் விளங்காடி இப்போ நாங்கால கேள்வி கஷ்டம். இப்போ நான் கத்தி படிப்பிக்கிறது காரணம் வந்து இப்போ இதுலயே நீங்கள் இப்போ திருப்பி படிக்க தேவையில்லை. இதுலயே நான் திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல உங்களோட மனசுல பதியணும். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறேன். இதே நீங்கள் டேபிள் இதுலயே நான் சொல்ல இப்போ சைன் 30 டைம் ஒவ்வொன்றுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன். அதே நீங்கள் திருப்பி அதிலேயே கிரகிச்சிட்டீங்கன்னா வீட்டு திருப்பி இதை படிக்கவும் தேவையில்லை, பாடமாக்கவும் தேவையில்லை. ஒவ்வொரு கிளாஸ்லயும் இந்த படிச்ச விஷயத்தை திருப்பி திருப்பி மீட்டர் செய்யணும்னு நான் வரேன். இல்லையா பிரியோசனப்படுத்துங்கோ. ஓகே அவளே எழுதிட்டீங்களா? டேபிள் அப்போ தெரியிட்டீங்களா? சரி ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். இடையில கட் பண்றாங்களுக்கு சொல்லுங்க. ஒழுங்கா ஜாயின் பண்ணி பிரியோசனப்படுத்துங்க. இல்லாட்டி கிளாஸுக்கு வராமே விடுங்க. அப்படி இடையில விட்டுட்டு போற வேண்டாம். கொஞ்சம் டைம் ஆகும் தான். என்னடா முக்கியமான விஷயம் இது விளங்காட்டி போய் நான் அடுத்த கேள்வி அங்கால வார கேள்வியே உங்களுக்கு விளங்காது. எனக்கு அந்த கோணங்கள் சைன் 30 என்ன, கொஸ் 30 என்ன, டேன் 30 என்னன்னு தெரியும். இதை நீங்க திருப்பி பாடமாய் கொண்டு இருக்குது. இதுலயே உங்களுக்கு விஷயம் விளங்கணும். சமயம் 30 அரையும் வர்க்கமூலம் மூன்றிங்கள் ரெண்டு பெருமானம் பாருங்க மாறி மாறி தான் வருது. அப்ப இதுலயே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சைன் 45 பாருங்க, சைன் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் உண்டு, கொஸ் 45 ஒன்றுங்கள் வர்க்கமூலம் ரெண்டு. அப்ப அது சைனும் 45 கொஸ்டும் 45 சமனா இருக்கு. அவ டேன் 45 மட்டும்தான் உண்டு. இதுலயே நான் சொல்ல சொல்ல விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை பாடமாக்க வேண்டிய டைம் அதுக்கு செலவழிக்க தேவையில்லை. சரி ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ் பார்ப்போம். குட் நைட்.